ஃபஸ்ட்டு தலைவர் எதுவாக இருந்தாலும் எங்கள் தான தலைவர் தானே ஃபஸ்ட்டு. எல்லாத்துலேயுமே ஒன்று தான் ஃபஸ்ட்டு. அவங்க சார் தான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு. அண்ணன் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜினாலே கான்ட்ரவர்சினாலே செந்தில் பாலாஜினாலே ஊழல்னாலே செந்தில் பாலாஜி, இப்படி அவர் மேலே பல அவதூறு இருக்குது. சரியா? அதுக்கு நான் ஆள் கிடையாது. நான் இருக்கிற மேட்டர்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட் இஷ்யூ பற்றி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மேட்டர் போயிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வேலை வாங்கி தரன்ற ஒரு விஷயத்தில். அதே மாதிரி ஒரு பில்லை வந்து டான்ஜெட் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 397 கோடி வந்து ஸ்கேம் வந்து அலிகேஷன் அவர் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர்ஸில் வந்து டோட்டல் வேல்யூ வந்து 1182 கோடி. மேலும் பல டெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்டிங்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதில் ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் பார்த்து அது ஒரு அலிகேஷன் தனியாக இருக்குது. ஸோ வந்து கோர்ட் ப்ரொசீடிங் வந்து ஃபைனல் ப்ரொசீடிங் ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபைண்டிங் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், மக்கள் முன்னாடி வந்து வளர்ச்சின்னு பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அலிகேஷன் டீடைல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நிலை வந்தால் ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன்லேயே டைம் முடிஞ்சிடுமே, என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பிறகும் சிலர் வந்து சொல்லுவாங்க இது எல்லாம் வந்து ஆப்போசிஷன் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. நீங்கள் தானே வாக்குமூலம் கொடுக்குறீங்க, அது நீங்கள் ஆப்போசிஷன் ட்ராமான்னு சொல்லுவீங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது.